வெல்கம் டு C++ tutorial for beginners. இந்த வீடியோவில் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்னையோட லேர்னிங் மோட்டோ, இஃப் யூ ஆர் determined to learn, no one can stop you. If you are not willing to learn, no one can help you. First, variables. Already சொன்ன மாதிரி first definition படிக்கணும். A variable is a name of a memory location or storage. It is used to store data. வேரியபிள்ன்றது கண்டெய்னர் மாதிரி for storing data values. ஒரு real world example பார்க்கலாம். இது ஒரு கண்டெய்னர் அண்ட் அந்த பாலை இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இந்த கண்டெய்னர் தான் வேரியபிள் அண்ட் அந்த பால் தான் வேல்யூஸ். எப்படி அந்த பால் அந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு டேட்டாவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸை பார்க்க போகிறோம். டைப் ஸ்பேஸ் வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ செமிகாலன். டைப்ன்றது டேட்டா டைப், நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா ஆர் வேல்யூவோட டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணணும். தென் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், வேரியபிள் டிஃபைன் பண்ணும்போது அது வெறும் ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம் அல்லது டிஜிட்டாக இருக்கலாம், அண்டர்ஸ்கோராக இருக்கலாம். செகண்ட், வேரியபிள் ஸ்டார்டிங்கில் ஆல்ஃபபெட் ஒரு அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர அது டிஜிட்டோட ஸ்டார்ட் ஆகக்கூடாது. தேர்ட் ரூல், அதில் ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது, ஒயிட் ஸ்பேசஸ் ஆர் நாட் அலவுட். ஃபோர்த் ஒன், ரிசர்வ் வேர்ட் அண்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா ஆல்ரெடி C++ல டிஃபைன் பண்ணியிருக்க வேர்டையே நம்ம திருப்ப வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது. சில வேலிட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட் ஏ செமிகாலன். இதில் இன்ட்ன்றது டேட்டா டைப், ஏன்றது ஆல்ஃபபெட், ஸோ இது ஒரு வேலிட் எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன், இன்ட் அண்டர்ஸ்கோர் ஏபி செமிகாலன். ரூல் நம்பர் 1 and 2 படி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் அதில் ஸ்டார்ட் கூட ஆகலாம்னு சொல்லியாச்சு, ஸோ இதுவும் ஒரு வேலிட் எக்ஸாம்பிள். தேர்ட் ஒன், இன்ட் A30. ரூல் 2 படி வேரியபிளில் டிஜிட்ஸ் இருக்குது பட் ஸ்டார்டிங்கில் ஆல்ஃபபெட் தான் இருக்குது, ஸோ இது வேலிட் வேரியபிள் தான். இப்போ சில இன்வேலிட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட் 4a. வேரியபிளில் டிஜிட்ஸ் இருக்கலாம் பட் டிஜிட்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, பட் இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஸோ இது இன்வேலிட். செகண்ட் ஒன், இன்ட் a ஸ்பேஸ் b செமிகாலன். ரூல் 3 படி வேரியபிள்ஸில் ஸ்பேசஸ் இருக்கவே கூடாது, ஸோ இது இன்வேலிட். தேர்ட் ஒன், இன்ட் டபுள் செமிகாலன். இதில் டபுள்ன்ற வேர்ட் வந்து ஒரு ரிசர்வ்டு வேர்ட். C++ல டபுள்ன்றது ஒரு டேட்டா டைப், ஸோ இதை யூஸ் பண்ண முடியாது ரூல் 4 படி. வேரியபிள் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான சில ரூல்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ டேட்டா டைப்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். டோட்டலாக 4 டைப்ஸ் இருக்குது. பேசிக் டேட்டா டைப், டிரைவ்டு டேட்டா டைப், எனுமரேஷன் டேட்டா டைப் அண்ட் யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். இந்த வீடியோவில் பேசிக் டேட்டா டைப் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டேட்டா டைப். பேசிக் டேட்டா டைப்ஸில் எதெல்லாம் வரும்னா இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், கேரக்டர், எக்ஸெட்ரா. ஃபர்ஸ்ட், இன்டிஜர் டேட்டா டைப் ஹோல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணும். Example, int a equal to 1000 semicolon. Next, float and double. Float data type வந்து single precision floating point values store பண்ணும். Double data type double precision floating point values store பண்ணும். இதோட டிஃபரன்ஸ் என்ன? சிங்கிள் ப்ரெசிஷன் டபுள் ப்ரெசிஷன் சொல்கிறோமே, அப்படின்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் படி சிங்கிள் ப்ரெசிஷன்றது கம்ப்யூட்டரில் 32 பிட் மெமரிஸ் தான் ஆக்குபை பண்ணும். டபுள் ப்ரெசிஷன்றது கம்ப்யூட்டரில் 64 பிட்ஸ் மெமரி ஆக்குபை பண்ணும். இதுதான் அதோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட், கேரக்டர், CHAR. சிங்கிள் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த டேட்டா டைப். எக்ஸாம்பிள், ஆல்ஃபபெட் அல்லது சிம்பிள்ஸாக கூட இருக்கலாம் சில டைம். இன்னும் சில டேட்டா டைப் இருக்குது, பட் இதை தான் நம்ம மோஸ்ட்டாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ். மற்றதெல்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது, ரொம்ப டீப்பாக போகும்போது மட்டும் தான் அந்த டேட்டா டைப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு அதோட டைப் ஸ்பெசிஃபை பண்ணணும், அப்புறம் அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும். இங்கே யூ கேன் சி இன்ட் a equal to 3 செமிகாலன். இதில் இன்ட் அப்படின்றது இன்டிஜர் டேட்டா டைப், ஏன்றது வேரியபிள், அதாவது ஒரு ஆல்ஃபபெட், ஸோ அது வேரியபிள். ஈக்குவல் டுன்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அது ஒரு வகையான ஆப்ரேட்டர். ஈக்குவல் டுன்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதுதான் வேல்யூவை அசைன் பண்ண யூஸ் ஆகும். 3ன்ற வேல்யூவை ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகிற ஒரு ஆப்ரேட்டர் தான் இந்த ஈக்குவல் டுன்ற அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி C++ல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட்டும் செமிகாலனோட தான் எண்ட் ஆகணும், ஸோ செமிகாலனும் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டோர் பண்ண வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த cout அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி coutன்றது அவுட்புட் ஸ்ட்ரீம் கிளாஸோட ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். இதில் நம்ம வேல்யூ அசைன் பண்ணி அதை இனிஷியலைஸும் பண்ணியிருக்கோம். இப்போது வேல்யூலாம் அசைன் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு வேரியபிளை டிக்ளேர் மட்டும் கூட பண்ண முடியும். அதாவது வேரியபிளில் அந்த ஸ்பேஸை ரிசர்வ் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் அதில் இன்னும் வேல்யூ அசைன் பண்ணலை. இந்த கண்டெய்னர் தேவை, ஆனால் இதில் கண்டெய்னரில் இன்னும் நான் எந்த டேட்டாவோ வேல்யூவோ ஸ்டோர் பண்ணலை அப்படின்னு கூட நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தான் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கோம்.
இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இன்ட் ஏ செமிகாலன். இப்போது நம்ம ஏன்ற வேரியபிளில் ஸ்பேஸ் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் எந்த வேல்யூவும் அசைன் பண்ணலை, அதுக்கப்புறம் கூட அசைன் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த டிக்ளரேஷனோட மீனிங். இப்போ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் நம்ம வேரியபிள் ஏக்கு 10ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். தென் coutன்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபயர்ஸ் அண்ட் பங்க்சுவேட்டர்ஸ் பற்றிலாம் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.